Hi guys, welcome back to JV Reaction. It's me Jiva. என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா வேர்ட் அண்ட் படத்தோட ப்ரிவியூ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம இன்னும் அந்த பாட்டுல இருந்தே வெளியே வரல, மனசுல சாங்ல இருந்தே இன்னும் வெளியே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டு இருந்துச்சு, வேற லெவலில் ஹிட் ஆகிருச்சு. செம்மையா இருந்துச்சு. லிரிக்ஸா இருந்தாலும் சரி, மியூசிக்கா இருந்தாலும். அனிருத் வந்து எப்படியுமே நம்ம தலைவருக்குங்கிறப்ப தெரியுதுன்னு ஒரு வேற லெவலு குக்கிங் ஒன்று தான் பண்ணியிருக்காரு. அதுலேயே அதே மாதிரி தான் இப்போ ப்ரிவியூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, நம்ம பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசிப்போம். லெட்ஸ் கோ गाइस. Do you know who these officers are? நாலாவது தலைவர் தானே இருக்கு. இந்த நாட்டுல லட்சக்கணக்கான போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும்போது இவங்கள மட்டும் அடையாளம் அமிதா மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை தைரியமாக என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸாக இருக்காங்க. புதுசாக ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு பேர் வர மாட்டேங்கானோ. நமக்கு தான் எஸ்பிங்க பேரில் ஒரு எண்ணம் வந்திருக்காங்களா? நம்ம ஊரில் 4 பப்ளிக்கை கொலை பண்ணா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல. வாவ், அந்த ஒரு டைட்டில் கார்டு இதுதான் பெஸ்ட்டு எல்லா படத்துலையுமே. ஸோ என்கவுண்டர்ங்கிற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். இஸ் இட்? என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்குற தண்டனை மட்டும் இல்லை, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வாவ், அமேசிங். என்னடா அது? வாவ், கட்டாயம் இதுக்கு அந்த ட்ரெய்லர் விட்டே ஆகணும். உண்மையிலுமே கூல், வேற லெவலில் இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் தான் நல்லா இருக்கு. இந்த ப்ரிவியூ பார்க்குறப்பயே அதில் நம்ம அமிதாப் பச்சனுக்கு அந்த வாய்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மற்றபடி தலைவர் வந்து ஸ்டைலு, அதில் இன்னும் சீன் ஒன்று இருந்துச்சு, அந்த பல்ட்டி அடிச்சு ஒரு கன் ஷூட் ஒன்று செய்வார். அது வேற லெவலில் இருந்துச்சு. ஏதாவது சொல்லணும், செம்மையாக இருக்கு. உண்மையிலே ப்ரிவியூ வேற லெவலில் விட்டுருக்காங்கன்னு தான் சொன்னேன். அமேசிங். இதில் வந்து ஃபுல்லாக அவர் போலீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக அவர் போலீஸ் தான் காட்டியிருந்தாங்க. என்கவுண்டரில் ஸ்பெஷலிஸ்ட் 4 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு 4 பேர் தான் ஸ்டார்ட்ல காட்டுறாங்க. அதில் 4ஆவதாக தான் நம்ம தலைவர் இருப்பாரு. இவங்க எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் என்கவுண்டரில் ஸ்பெஷலிஸ்ட், என்னத்த வேண்டாம்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் வந்து மப்டியில் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இவர் வந்து இருக்க எல்லாத்தையும் போட்டு சொல்ற மாதிரி தான் இதில் ஃபுல்லாகவே காட்டியிருக்காங்க. அதுலேயுமே அந்த பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே, என்கவுண்டர் பண்ணுறதா இருந்தால் யாரை வேணாலும் போட்டு தெரியலாமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம தலைவர் இதில் யாருமே யார் பேச்சுமே கேட்க மாட்டாரு போல, அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே இப்படிதான் காட்டியிருக்காங்க. பட் இது வந்து தலைவரோட படமா இருக்குமா இல்லை நம்ம ஞானவேலோட படமா இருக்குமான்னு தெரியல. பட் இதுல வந்து பெருசா கூஸ் பம்ப்ஸ் ஒன்றும் இல்லை இந்த ப்ரிவியூல. பட் வந்து ட்ரெய்லருக்கு ஒரு வெயிட்டிங் தான். ட்ரெய்லர் கட்டாயம் விட்டே ஆகணும், அப்பதான் தெரியும் எப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் பெருசா எந்த ஒரு இதுவுமே ரிவீல் பண்ணலை. சும்மா இந்த சீன்ஸ் மட்டும் காட்டியிருக்காங்க தவிர, பட் யார் யார் கேரக்டர் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க மெயினா. அது ஓகே, எல்லா கேரக்டரையும் காட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம பகத் பாசிலா இருக்கட்டும், நம்ம அமிதாப் பச்சனா இருக்கட்டும், நம்ம அப்புறம் மஞ்சு வாரியர், இப்படி ஒவ்வொரு கேரக்டரையுமே காட்டிட்டாங்க. அதனால பெருசா யாரையும் காட்டலன்னு நினைக்கிறேன். ப்ரிவியூன்னு சொல்லி எல்லாரையுமே காட்டிட்டாங்க. ஓகே, இதுல மியூசிக் வந்து நம்ம அனிருத் மனசுல சாங் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். சாங் வந்து வேற லெவல் ஆகிடுச்சு. பாட்டு வந்த பேருந்தே சாங் இதுவுமே அந்த வைப் அடங்கலை, அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம மஞ்சு வாரியருக்கு அந்த ஸ்டெப்பு ஃபுல்லாவே பார்த்தோம்னா அதுதான் வைபா இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டல் சோசியல் மீடியாவிலே அதுக்கு முன்னுக்கு நம்ம கோட் மூவிலோடது அந்த மட்ட சாங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா இதுதான் வந்துட்டு இருக்கு. அந்த வைபா அடங்கலாம். அதுக்குள்ள ப்ரிவியூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இந்த சூட்டோட ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரஜினிகாந்த், அப்புறம் ஓகே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா, ரகுபதி, மஞ்சு வாரியர், அப்புறம் கிஷோர், ரித்திகா சிங், அவங்க பேர சொல்ல மாட்டேன், ரித்திகா சிங் காட்டியிருக்காங்க அவங்க போலீஸ் ஸ்டார்ல, துஷார் அர்ஜுன். ஓகே, ராயன் படத்துல நம்ம உங்களை பார்த்துருப்போம்.
நம்ம தனுஷோட தங்கச்சியா இருந்தாங்க, அவங்க தான் திரும்ப இந்த படத்துல இருக்காங்க. அப்புறம் ஜிஎன் சுந்தர், அபிராமி, ரோகிணி, ராவ் ரமேஷ், ரமேஷ் திலக், ரக்ஷன் இருக்காரு. ஓகே. ரைட் அண்ட் டைரக்ட் டிஜே கனகர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மியூசிக் வந்து நம்ம அனிருத். தலைவரோட படம்னால இப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் மியூசிக்ல இருந்து டிஜேல இருந்து எல்லாமே வேற லெவல்ல தெரிக்க விடுவாரு. இதுல என்ன அப்படித்தான் இருக்கு. பட் இந்த ஹண்டர் சாங் மட்டும் கொஞ்சம் நான் அது ரியாக்ஷன் பண்ணல. பட் அதுக்கு எனக்கு வந்து அது செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். இதுலயுமே பெருசா ஒரு குட் ஃபார்ம்ஸ் இல்லை. ஓகே, ஆனா நல்லா இருக்கு பாக்குறப்ப. ட்ரெய்லர் கட்டாயம் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சந்திப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். தேங்க்யூ, பாய்.